கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கினால கூட ஒருவர் அவருடைய வேலை பிரச்சனைக்காக பேசுவதற்காக தொழிற்சங்கத்தில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ என்னை தொடர்பு கொண்டார்கள். அப்போ நான் சொன்னேன், ஓகே பிரச்சனை இல்லை, நான் அவருக்காக போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த நபர் எனக்கென்று தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தேன். அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அவருடைய கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ், அவருடைய சம்பளத்தாள் இதெல்லாம் கொண்டு வரணும். அப்போ கொண்டு அதை நான் அனலைஸே பண்ணோம். அப்போ அவர் கொண்டு அவருடைய காரியங்களை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது, பேசி முடித்த பிறகு திடீரென்று பாக்கெட்லேருந்து கையை விட்டார். பாக்கெட்டில் கையை விட்டு அப்படி எடுத்து அப்படியே மறைச்சி அப்படி கொடுத்தார். நான் சொன்னேன், என்ன இது, என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, நான் யாருக்கிட்டையும் இதை நான் சொல்ல போகிறதில்ல, ஒரு அன்பளிப்பாக இதை வைத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், என்ன இது, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு இது வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். என்னன்னு சொன்னால், ஒரு 50 யூரோ கையில் எடுத்தார். அப்போ இந்த 50 யூரோ கையில் எடுத்து எனக்கு ஒரு அன்பளிப்பாக, அதாவது ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்ற அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். தயவு செய்து உள்ளே வையுங்கள். நான் யாரிடமும் பணம் வாங்குவதில்லை. எனக்கு கொடுத்த கிருபையில் நான் இதை ஒரு சேவையாக செய்து வருகிறேன், அவ்வளோதான். அரசாங்கம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் இது இலவசமாக செய்கின்ற ஒரு சேவை உங்களுக்கு நான் செய்கிறேன். மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நான் இலவசமாக செய்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன், இதை ஒரு சேவையாக உங்களுக்கு நான் செய்கிறேன். தயவுசெய்து பணத்தை உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த 50 யூரோவை அவர் கையிலே திணித்து அவர் பாக்கெட்டில் வைத்து விட்டேன். நான் இப்படி ஒரு ஆளை பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டார் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அவருக்கு 2 முறை அவரோட கூட போய் பேசி அவர் முதலாளிக்கிட்ட அவருக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் சரியாக கணக்கு பார்த்து வாங்கி கொடுத்தேன். சரி பிரதர், இது எதற்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பிரியமானவள, தானியேலுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருந்தேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அநேக காரியங்களை நான் ஒப்பிட்டு காண்பித்து கொடுக்கிறேன் அப்படி என்று சொன்னேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு நடந்த சம்பவம். அப்போ தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை நான் இலவசமாக என்னால் முடிந்த நல்ல காரியங்களை, சேவையை, என்னால் முடிந்தது தான், என்னால் முடியாத என்னால் செய்ய முடியாது. என்னால் என்ன முடியுமோ அதை நான் தேவ கிருபையில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதனால தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கு தேவ கிருபையை பெற்ற நீங்களும் நானும், தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் கிருபையை கொடுக்கிறார். அறிவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார், விவேகத்தை கொடுக்கிறார். இவை எல்லாவற்றையும் தேவ கிருபையிலான நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த தேவ கிருபையில் நீங்கள் நானும், இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அதை எப்படியாக சமூகத்திற்கும் நம்மிடத்தில் உள்ளவர்களுக்கும் நம்மை நாடி வருபவர்களுக்கும் நம்மை சுற்றி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் எப்படியாக கிருபை, அதாவது தேவ கிருபையை பல வழிகளிலே தேவனை அந்த கிருபையின் மூலமாக நமக்கு கொடுத்த அந்த இலவசமாக, தேவன் இலவசமாக தான் கொடுத்தார். எதையுமே தேவன் ஒருவேளை பணம் வாங்கி நமக்கு கொடுப்பாரானால் ஒரு காரியத்தை கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதான் நான் சொல்கிறேன், எல்லாமே தேவன் கொடுத்த பிச்சை என்று தான் நான் சொல்லுவேன். அதாவது தானியேல் புத்தகத்தை வாசிக்கும்பொழுது தானியேல் சொல்கிறாரு, ராஜ சமூகத்தில் கொண்டு தானியேல் நிறுத்துகிறாங்க. அப்போ தானியேலுக்கு முன்னால், அதுக்கு முன்னால், அதாவது நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து பாருங்கள். ராஜாவுக்கு இருக்கிற அந்த சந்தேகத்தை, எழுதப்பட்ட அந்த எழுத்தை, அவருக்கு புரியாத பாஷை, அறியாத பாஷை, அங்கே உள்ள ஒருவராலையும் விளக்க முடியாத, ஞானிங்க வராங்க, ஜோசியர் வராங்க, சாஸ்திரிங்க வராங்க, யாரும் ஒருவரால் கூட தேவனால் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை வாசிக்கவோ விளக்கவோ முடியல. ஆனால் தானியேலை கொண்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு 3-4 காரியத்தை நான் கொஞ்சம் கூர்ந்து வாசிக்கும்போது சிந்தித்து பார்த்தேன். ஒன்று, ராஜ சமூகத்தில் தானியேல் வரும்பொழுது
உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன், தானியேலை பற்றி சொல்கிறாங்க பாருங்களேன். அப்போ உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தன் இருக்கிறான், பரிசுத்த தேவர்களுடைய ஆவியெல்லாம் ஆவி, அதாவது பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அவன்கிட்ட இருக்குது. உம்முடைய பிதாவின் நாட்களில், உன்னுடைய அப்பா வாழ்ந்த காலத்திலலாம் வெளிச்சம், விவேகம், ஞானம், அதாவது இந்த உலகத்தில் நம்ம ராஜ்யத்தில் வாழ்கின்ற தேவர்களுடைய இடத்துல இல்லாத ஒரு ஞானம், ஒத்த ஞானம் அவங்ககிட்ட இருக்குது. சாஸ்திரிகள் எடுத்தாலும் சரி, ஜோசியரை எடுத்தாலும் சரி, கல்தேயர்கள் இருக்கிற குறி சொல்லுகளை எடுத்தாலும் சரி, ஒருத்தவங்களாலையும் என்ன செய்ய முடியாதுன்னா விளக்கத்தை கொடுக்க முடியாது. ஒருத்தவங்களாலையும் அர்த்தத்தை சொல்ல முடியல யாருக்கு? ராஜாவுக்கு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் நாம் கூர்ந்து கவனிப்போமானால், வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் தேவன் கொடுத்த வெளிச்சம், தேவனிடத்திலிருந்து வந்த வெளிச்சம், தேவனை குறித்த ஒரு வெளிச்சம், விவேகம், ஞானம் எல்லாம் இருந்தது என்று உலக மக்கள் பார்த்து சாட்சி சொல்கிறாங்க தானியேலை குறித்து. எங்கே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போன இடத்துல தானியேலுடைய சாட்சி எப்படி ஆகுது பாருங்கள். இன்றைக்கு நம்மை குறித்து பொதுமக்கள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுப்பார்கள்? ஆமாம், இவங்கிட்ட ஒரு வெளிச்சம் இருக்கிறது, இவங்கிட்ட ஒரு விவேகம் இருக்கிறது, இவங்கிட்ட ஒரு ஞானம் இருக்கிறது, இவங்கிட்ட உதவி செய்கின்ற ஒரு குணம் இருக்கிறது, இவங்கிட்ட பரிசுத்த வாழ்க்கை குறித்த ஒரு அக்கறை இருக்கின்றது, இவர்கிட்ட போனால் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், இவர்கிட்ட போனால் இப்படிப்பட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், இவர்கிட்ட போனால் இப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்று என்ன செய்யணும்? உலகத்து மக்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். சரி, இப்போ தானியேலை குறித்து உலக மக்களும் சாட்சி கொடுக்குறாங்க. இந்த உலக மக்களுடைய சாட்சி யாருக்கிட்ட போகுதுன்னா ராஜா கிட்ட போகுது. இப்போ ராஜா தானியேலை கூப்பிட்டு என்னென்னமோ பரிசுகள்லாம், அதை நீங்கள் வாசிச்சுங்க, ஏன்னா இதெல்லாம் சொல்லணுன்னா நேரம் போதாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாக உன்னை வைக்கிறேன்பா, ரத்தாம்பாரம் கொடுக்குறேன், கழுத்தில் உனக்கு செயின்லாம் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்றார். இன்றைக்கி ஒரு கேள்வி என்னான்னு சொன்னால், அதாவது விஜய் ஏதோ மாணவர்களுக்கு கொடுக்குற பரிசு விழாவில் அதை குறித்து நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன். ஒருத்தவர் செயினை அவர் வாங்கின்னு அவர் காசில் செயினை வாங்கின்னு விஜய் கையால் செயினை போடணுமா? என்ன கொடுமை பாருங்கள். உலகம் எங்கே போகிறதுன்றே எனக்கு தெரில. தயவுசெய்து ஒன்றை நான் சொல்லுகிறேன், நன்றாக உழையுங்கள், உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். நடிகர் பின்னாலேயோ அரசியல்வாதிகள் பின்னாலேயோ தயவு செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த அக்கறை பெற்றோர்களை தவிர எந்த நடிகருக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்காது. பிரியமானவர்களே, எங்கோ நூற்றில் யாராவது ஒருவர் சில உதவிகளை செய்யலாம். ஆனால் பிள்ளைகளை குறித்த அக்கறை பெற்றோர்களுக்குத்தான் அதிகமாக இருக்குமே தவிர திருச்சபையில் இருக்கிற போதகர்களுக்கு கூட மற்ற பிள்ளைகளை குறித்து அக்கறை இருக்காது. அவர் பிள்ளையை குறித்து வேணால் அக்கறை இருக்குமே தவிர மற்ற பிள்ளைகளை குறித்து அக்கறை இருக்காது. அவர் பிள்ளையை குறித்து அவர்கள் பெற்றோர்கள் தான் அக்கறை இருக்கும். அதனால் இந்த நடிகர் பின்னால், சினிமா பின்னால், சீரியல் பின்னால் இப்படிலாம் விடுங்க. அப்போ இந்த தானியேலுக்கு எவ்வளோ பரிசுகளை ராஜா சொல்லி அந்த விளக்கத்தை, அர்த்தத்தை கேட்கும்போது தானியேல் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை. அதுதான் இன்றைய நம்மளுடைய செய்தியினுடைய ஹைலைட்டான ஒரு வசனம். அப்போது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரு. ஆனால் அந்த நேபுகாத் நேச்சார் இருதய மேட்டுமையில் போனார்னு ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம பார்த்தோம். இப்போ ராஜ சமூகத்தில் வந்தவர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஒரு மினிஸ்டருக்கு முன்னால் போய், இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு முன்னால் போய் அவர் பெரிய பெரிய கனம், பெரிய பெரிய பரிசு பொருள்லாம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம வேணான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் இவ்வளவும் கொடுக்குறேன்னு சொன்னபோது ராஜ சமூகத்தில் தானியேல் அருமையான வார்த்தை,
உம்முடைய வெகுமானங்கள் உம்மோடு இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். ஆனால் இன்றைக்கு பிரியமானவள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கிருபையையும் வரத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய தயவையும் அவருடைய அற்புதத்தையும் எல்லாவற்றையும் வெகுமானமாக, பணமாக, வியாபாரமாக மாற்றி போட்ட போதகர்கள் இந்த வசனத்தை பார்த்து திருந்தணும், மனம் திரும்பணும். எத்தனை செய்திகளை நீங்களும் நானும் வாசித்தாலும் கேட்டாலும் கவனித்தாலும் ஒவ்வொரு செய்தியிலும் நான் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லா செய்தியிலுமே இந்த உலக சம்பவத்தோடு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு எச்சரிப்பான காரியங்களை பார்க்க முடியும். நீ பைபிளை ஒரு நாள் வாசிக்க தொடங்கின, இப்போ தானியேல் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வசனம் யோசித்து பாருங்கள். யூடியூப் காப்பிரைட்ஸுக்கு சில ஊழியர்களும் அடித்து கொண்டு என்ன கேட்காம உன்னை கேட்காம அப்படி இப்படின்னு சொல்லி பணம் பணம் பணம். இதைத்தான் நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன். நாம் எல்லாமே காப்பி தான். இந்த பைபிள்லேருந்து கமெண்ட்ரியிலேருந்து அங்கேருந்து நம்ம எல்லாமே காப்பி தான். காப்பி அடித்த நாமே நம்மள்த இன்னொருத்தன் காப்பி அடிக்கக்கூடாதுன்றோம். நமக்கே தேவ கிருபை தயவு தான். எத்தனை முன்னோர்கள் உயிரை கொடுத்து இந்த வேதத்தை கொடுத்தாங்க. இந்த தேவ வெளிச்சத்தினால நம்ம பேசுகிறோம் அல்லவா? இது கிருபை தானே, இது இலவசமாக கிடச்சி. அதனால தான் ஆண்டவர் இலவசமாக பெற்றுங்க, இலவசமாக கொடுங்கன்னாரு. ஆனால் நம்ம எல்லாவற்றையுமே காசாக மாற்றி விட்டோமே, வியாபாரமாய் மாற்றி விட்டோமே. தானியேலுடைய குணம் நமக்கு எங்கே போச்சு? யோசிச்சு பாருங்கள். பேதுரு சொல்கிறாருல்ல, உன் பணம் உன்னோட நாசமாக போகட்டும்னு சொன்னார்ல பேதுரு காலுக்கு தானே கொண்டு வந்து காசையும் பணத்தையும் வச்சு அங்கே சொத்தை விற்று. யோசிச்சு பாருங்க, காலு கீழே இருந்தது. அது சிந்தைக்கு போகல, மண்டைக்கு போகல, ஆடம்பரமாக போகல, பெருமையாக போகல, சொத்தாக போகல. பேதுருக்கு அது காலு கீழே போச்சு. ஆனால் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சமத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அன்று. அங்கே தொடங்குது சமத்துவம், அங்கே தொடங்குது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு காரியம், அங்கே தொடங்குது படித்தவன் படிக்காதவன் என்ற காரியம் இல்லாமல் காரியம் அங்கே தொடங்குது. புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை நீங்கள் நானும். அப்போ ராஜா சொல்கிறார், உன்னை குறித்து நான் அப்படி கேள்விப்பட்டேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ராஜாவுக்கு வந்த எச்சரிப்பு, தானியேல் கொடுத்த விளக்கம், அப்போ யோசித்து பார்க்கணும்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் தேவாலயத்திலேருந்து ஆண்டவருடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த பொற்பாதத்தில் குடி, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பெருமை, மேட்டிமை. இந்த பெருமை மேட்டிமை மற்ற தேவர்களெல்லாம் புகழ ஆரம்பித்த உடனே தேவன் அங்கு இடைபடுறாரு. அந்த மேட்டிமையை தேவன் அங்கு பார்த்து, தேவனுடைய பொற்பாத்திரத்தை மதுவுக்காக பயன்படுத்தினதெல்லாம் பார்த்து, தேவனுடைய மகிமை அங்கு குலைக்கப்படுகிறதெல்லாம் பார்த்து தேவன் அங்கு இடைபடுகிறார். தானியேல் மூலமாக எச்சரிப்பு வருகிறது, அர்த்தம் விளக்கப்படுகிறது. இன்றும் கூட நீங்கள் நானும் எதையோ புகழ்ந்துனுக்கிறோம். கிறிஸ்தவத்தில் ஊழியரை புகழ்ந்துனுக்கிறோம், எதையோ புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். முகஸ்துதி. ஆனால் ஆண்டவரை புகழாமல் நாம் இப்படி தொடர்ந்து செய்வோமானால் நமக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தி வருகிறது. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. ஆண்டவர் என்னுடைய மகிமையை வேறு ஒன்றுக்கும் கொடேன் என்று எச்சரிக்கிறார் வேதத்தின் மூலமாக. எனவே தேவனுடைய ஜனமே, விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, சமூகத்து மக்களே, அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் கொடுத்த கிருபையை இலவசமாக மற்றவர்களுக்கு சேவையாக செய்வோம். இயேசுவை வைத்து வியாபாரமோ பணமோ சொத்தோ சேர்க்காதபடி தேவனிடத்திலிருந்து வந்ததை தேவனுக்கே திருப்ப செலுத்துவது ஒரே ஒரு காரியம். இல்லாதவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நீ நான் இறங்கி செய்வது தான் தேவனுக்கு செய்வது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அது அரசியல் தலைவர்களுக்கும் இதே பாடம்தான், ஆன்மீக தலைவர்களுக்கும் இதே பாடம்தான், உங்களுக்கும் எனக்கும் இதே பாடத்தை தான் பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. மனம் திரும்புவோம். எந்த வெகுமானம் வந்தாலும் அந்த வெகுமானம் இல்லாதவர்களுக்கு போய் சேரட்டும். நேர்மையோடு உண்மையோடு உழைப்போம், கர்த்தருக்காய் சேவை செய்வோம், ஜெபம் செய்யுங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, தானியேலுடைய சிந்தனை, தானியேலுடைய வெளிச்சம், தானியேலுக்கு கிடைத்த ஞானம், தானியேல் ஆண்டவரை உலக அந்தஸ்து பொருளை வெறுத்தது போல நாங்களும் வெறுக்க, உமக்காக சேவை செய்ய உம்மிடத்தில் பெற்ற தயவை இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.